எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் காலையிலே இன்றைக்கி டயத்துக்கு எழும்பி எங்கள் ஆட்டுக்கெலாம் தழையெல்லாம் உடைச்சாந்து வச்சுட்டு, உங்களுக்கு பாருங்கள் 7 மணிக்கெல்லாமே தழை உடைச்சாந்து வச்சுட்டு 2 பாத்திரத்தில் தண்ணிலாம் ஊற்றியாந்து வச்சுட்டு, அங்கே மாட்டுக்குமே நான் வைக்கலாம் அள்ளி போட்டுட்டு ரெடியாக கிளம்பியிருக்கேன். என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணம்மாங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பாப்பாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி காலையிலேயே ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் பிறந்த பெண் குழந்தைக்கு அப்புறம் ரொம்ப லேட்டாக இப்போ தான் பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஏன்னா 32 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் பெண் குழந்தை அவள் தான் முதல் குழந்தை. அதனால் எப்போவுமே எல்லாருமே அவளை சுற்றியே நாங்கள் இருக்கோங்க. ஏன்னா பசங்க வந்து அந்தளவுக்கு வந்து அப்பா அம்மாவோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் பொண்ணுங்க எப்போவுமே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா மேலே நான் ரொம்ப பாசமாக இருப்பேன், எங்கள் அம்மா மேலேயும் அப்படி தான். எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருக்கும், நாங்கள் என்ன தான் உனக்கு பணம் காசு கொடுத்து அம்மா அப்பா உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்க சொன்னாலும் பக்கத்தில் இருந்து பார்க்குறது நீ மட்டும்தான் அப்படின்னு அண்ணன் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு நாங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டது உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தாங்க. ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் சிரிப்பா அவள் பக்கத்துலேயே எப்போவுமே இருக்கணும்னு தோணுது. ஆனால் அது மாதிரி நம்ம இருக்க முடியாது. இடையில போய் பார்த்துட்டு வருவேன். அதுதான் இன்றைக்கி நான் காலையிலே கிளம்பியிருக்கேன், பாப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு டயத்துக்கே கிளம்பிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதுனால எனக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். அதனால் ரொம்ப குயிக்காக எழும்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தழையெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்புறதுக்குள்ளேயே அவங்க தழையெல்லாம் தின்னு முடிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது, இவங்களையும் நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கு தான் தண்ணிலாம் அங்கேயே ஊற்றி வச்சுட்டேன், அவங்க அங்கேயே குடிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. அங்கே கூட எங்கள் மாடு அங்கே கட்டி போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து வைக்க அள்ளி வச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு அன்னக்கூடையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா நான் வர்ற வரைக்கும் அவங்க அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க. நான் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா நான் வர்றதுக்கு 5 மணி 6 மணி கூட ஆகலாம். நான் பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் போனாலும் உடனே வர முடியாது. அங்கே போயிட்டு நான் அவங்களோட பாப்பா கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் ஃபோன் அடித்தாலே அம்மா சொல்லுவாங்க, அத்தை ஃபோன் பேசுவார் அப்படின்னு, சிரிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்கனாலே ஒரு தனி தானே, கள்ளங்கபடம் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப சிரித்து பேசும்போது நமக்கு ரொம்ப அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் எங்கள் அண்ணன் மகளை பார்க்குறேன். எங்கள் அண்ணன் சொல்லுவான், உனக்கப்புறம் உன்ன மாதிரியே இருக்குது பாப்பா அப்படின்னு. அது ஒரு சந்தோஷம் எனக்கு, என்ன மாதிரியே இருக்கா எங்கள் பாப்பா அப்படின்ட்டு. நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் பாப்பா என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு. நான் வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவோட ஷேர் பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரெடியாக கிளம்பியிருக்கேன். ஏன்னா அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அழைக்க நீ ரெடியாக கிளம்பிடு, நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ரெடியாக கிளம்பி நிற்கிறேன். அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு தனி சந்தோஷம் தான். நான் காலையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி போகிறது தான். போனாலுமே வந்து எப்போவுமே தினமுமே அவங்கள பார்க்கணும், அங்கே போகணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். நம்ம அது மாதிரி போக முடியாது, ஏன்னா நம்ம இன்னொருத்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணும். இருந்தாலும் எனக்கு ஒரு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு அண்ணனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யாராவது இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துருவாங்க. 1 நாள் 2 நாள் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்க்காம இருப்பேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் பக்கமாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த ரோட்டில் வேதாரண்யம் போகும்போது வரும்போது என்னை பார்த்துருவாங்க. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்ட்டு. அதான் நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பாப்பா அம்மா அண்ணன் அவங்க கூடலாம் சேர்ந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் போட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் பாப்பாவை பார்த்தாச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க.